பிரான்சிஸ் சவேரியாரின் வாழ்க்கை வரலாறு 1506ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் நாள் ஸ்பெயின் நாட்டில் நவாரா மாநிலத்தில் சவேரியார் கோட்டையில் பிறந்தார் பிரான்சிஸ்கோ. இவர் செல்வமிக்க குடும்பத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே கத்திச்சண்டை, வாள்சண்டை, குதிரை சவாரி போன்றவற்றில் சிறந்து விளங்கினார். தனது 9 வயதில் தந்தை இழந்தார். அச்சமயத்தில் பாரிஸ் செல்ல நேர்ந்தது. உயர்கல்விக்காக பாரிஸ் செல்ல நேர்ந்தது. நல்ல கல்வி கற்று மாபெரும் பேராசிரியராக சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் இருந்தது. அப்போது பாரிஸில் கல்லூரியில் தான் பேதுரு லொயோலா இன்னாசியாரை சந்தித்தார். அவர் இவருடைய எண்ணத்தை புரிந்து கொண்டார். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரானில் என்ன பயன் என்ற சொற்களை அடிக்கடி அவரிடம் கூறினார். அந்த கேள்வி பிரான்சிஸின் உள்ளத்தை மாற்றியது. 1537ஆம் ஆண்டு குருவாக அருள்பொழிவு பெற்றார். 1541ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள தென்பகுதியான கோவாவிற்கு வந்தார். தென் கடற்கரையிலிருந்து வருகை புரிந்தார். கையில் சிறு மணியை கொண்டு நடந்து கொண்டிருந்தார். சிறுவர்களை ஒருங்கிணைந்து இயேசுவை பற்றியும் மறைபோதனை பற்றியும் கற்பித்தார். இதற்கிடையே மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளையும், சிறைக்கு சென்று கைதிகளையும் சந்தித்து கற்பித்து வந்தார். ஏற்கனவே மக்களின் கிறிஸ்தவ மதத்தில் தழுவ வேண்டும் என்று உற்சாகப்படுத்தி வந்தார். தமிழகத்திலேயே கோட்டாறு பகுதியில் 11 ஆண்டுகள் இறைப்பணி ஆற்றினார். 45 குடிசை கோயில்களை இவர் உருவாக்கியதற்கான சான்று உள்ளது. மலாக்கி, அமோனியா, ஜப்பான் ஆகிய இடங்களில் பயணம் சென்று பணியாற்றி வந்தார். இந்தியாவிலும் ஜப்பானிலும் 10 ஆண்டுகள் இறைப்பணி ஆற்றினார். பயணத்தில் ஒருமுறை இன்னாசியாருக்கு எழுதிய கடிதத்தில் எனக்கு மகிழ்ச்சி தருவது ஒன்று உண்டு. அது என்னவென்றால் மக்களிடம் மீண்டும் மீண்டும் சென்று மக்களை திடப்படுத்துவதே அது எனக்கு மகிழ்ச்சி என்று கூறினார். ஒரு முறை இவர் கப்பலில் பயணம் சென்று கொண்டிருந்த போது பிரான்சிசியன் தீவிற்கு சென்று கொண்டிருந்த போது அவருக்கு காய்ச்சல் வந்தது. பாடுபட்ட சுருவத்தில் கையில் தாங்கியவாறே இறைவனடி சேர்ந்தார். இவருடைய உடலை தாய்நாட்டிற்கு கொண்டு செல்வதற்காக சுண்ணாம்புகளை இவர் மேல் போட்டு இவரை அடக்கம் செய்தனர். 6 மாதத்திற்கு பிறகு இவரின் கல்லறைகளை தோண்டி எடுத்து இவரது உடலை அழியாமல் இருந்தது என்பதை கண்டுபிடித்தனர். இவரது உடல் தற்சமயம் கோவாவில் ஃபோன்கோ ஆலயத்தில் உள்ளது. நன்றி.